ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட தேர்ட் டேர்ம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th லெசன் திங்க் வைஸ்லி அப்படிங்கிற லெசன்ல இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபில்லப்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்க இருக்கோம். பாருங்க, நீங்க 1 by 1 இங்க ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து 1 by 1 நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பார்த்து எழுதிக்கிட்டே வாங்க. சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர் வாஸ் முகுந்த்ஸ் வில்லேஜ் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரிசையா அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. சரிங்களா? நான் வீடியோ அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணாம உங்களுக்கு வச்சிருக்கேன். 1 by 1 ஆன்சரை பார்த்து எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இந்த பேராகிராஃப்ல இருந்து அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வரிசையா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்க பார்த்து பொறுமையா எழுதிக்கிட்டே வாங்க. இப்ப பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் வரிசையா பார்த்து எழுதுங்க குட்டீஸ். வாட் வாஸ் முகுந்த்ஸ் மதர்ஸ் அட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. டு சேவ் த எர்த் ஃப்ரம் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி 1 by 1 எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேங்க குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? அதே மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன் டு த அனிமல்ஸ்? சம் அனிமல்ஸ் வேர் மிஸ்ஸிங் பிகாஸ் வைல்ட் டாக்ஸ் ஹண்டட் தெம். மாதிரி 1 by 1 ஆன்சரை பொறுமையா பார்த்து வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். Whom did Mukund want to help? He wanted to help his father. 1 by 1 அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? சரி, வெயிட் பண்றேன், உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க பார்த்து பொறுமையா எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, இந்த பேசேஜ்ல கொடுத்துருக்கிறத படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுலயும் பாருங்க 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 இதுக்கான ஆன்சர்ஸை நீங்க எழுதிட்டே வாங்க. Why did he go into the forest அப்படின்னு கேட்டிருக்காங்க. He went to find dry wood அப்படின்னு ஆன்சரை 1 by 1 பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. டிட் ஹி ஃபைண்ட் ட்ரை வுட் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எஸ்ன்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும், அவ்வளோதான். ஆன்சர் இதுதான். ஃபைனலி ஹி ஃபவுண்ட் சம் ட்ரை வுட். அவ்வளோதான் ஆன்சரே, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும், நீங்கள் சீக்கிரமாக படிச்சிடலாம். சரிங்களா குட்டீஸ்?
ஓகே, நாம இப்ப நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாங்களா? சரி, இப்ப நெக்ஸ்ட்ல பாருங்க, அடுத்ததுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இருந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. Did the wild dogs come back to hunt the animals? இங்க பாருங்க, இது டிட்னு வந்துட்டாங்கனாலே என்ன, அது எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் உங்களுக்கு. இது எஸ் ஆர் நோ ஏதோ ஒன்று எழுதுனா போதும். இங்க பாருங்க, ஈஸியாக இதை எழுதிடலாம். நீங்க இங்க கொஸ்டின்லயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஆன்சர்லாம் நீங்க ஈஸியா எழுதிடலாம். சின்ன சின்னதா தான் இருக்கு பாருங்க. ஓகேங்களா குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் இப்ப. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியை வந்து 1 by 1 உங்களுக்கு ஆர்டரா வந்து நம்பர்ஸ் போட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிறது மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சரியா அரேஞ்ச் பண்ணி இங்க எழுத சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு கீழே எழுதி கொடுத்துருக்கேன். நீங்க இதை பார்த்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த பாக்ஸ்ல வந்து நம்பர்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் அங்க கரெக்டா போட்டுக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நீங்க இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 7, 8, 9, 10க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அடுத்தது எழுதுங்க. அடுத்தது ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த டாபிக் கிவன் டு யூ, ரைட் இட் ஹியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இருக்கோ அதை நீங்க வந்து அதை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிக்குமோ நீங்க அதை பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க அந்த மாதிரி எழுதுங்க. இல்லை இதையே கூட நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா குட்டீஸ்? பார்த்து பொறுமையா நிதானமா 1 by 1 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? நீங்க இதை எழுதுனது மட்டும் இல்லாம திரும்ப இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். ஓகேங்களா? அப்பதான் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மை ஜேர்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்டோட நேம் போட்டு அவங்கள பத்தி இங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி நீங்க உங்களோட நேமை இங்க கொடுத்துருங்க. சரிங்களா? நான் இங்க பாருங்க, ஐ எம் சம்ப்ருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவோட பேர் கொடுத்துருக்கேன். நான் அவங்க இருக்கிற இடத்த வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து நீங்க இருக்கிற ஏரியாவையும் உங்க பேரையும் இந்த இடத்துல கொடுத்துருங்க. சரிங்களா குட்டீஸ்? மீதியெல்லாம் அதே தான். ஓகேவா? நீங்க அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th லெசன். இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.